நான் ரொம்ப நமக்கு சின்ன வயசுல இருந்து பார்க்கும்போது என்ன இப்படியே எல்லாரும் சின்ன வயசு எனக்கே சின்ன வயசு தான். அப்போ நீங்க 5 வயசுல வந்தீங்க, குட்டி போட்டதே வந்து நாக்கர் பண்ணாங்க. டாக்டர் தாங்க சொன்னாரு கேட்டா, ஜித்து இல்ல ஜித்து இன்னைக்கு வேணாம் ஜித்து அப்படின்னு. ஜித்து ஒரு 40 ஜித்து இருக்கும், ஆனா ஆன்சர் என்னன்னா வேணாம். ஸோ அவர் வந்து யூஎஸ்ல சினிமா படிச்சுட்டு வந்திருக்காரு. அப்படியா? ஆமா, அப்படியே பார்த்தா தெரியலன்ற மாதிரி. அதுதான் கொண்டெல்லாம் வச்சிருக்காரு அவரு. யூஎஸ்ல உண்மையிலே யூஎஸ்பா. ஓகேண்ணா, நான் என்ன பண்றது தெரியாம படிச்சு விட்டாரு அவரு. துப்பாக்கில ஒருத்தர் விஜய் சார் கூட்டு கடைசி வீட்டுல வச்சிருப்பாரு, விரல வெட்டி எல்லாம் பீரோக்குள்ள. அதே மாதிரி இருக்கு ப்ரோ அந்த கலர் ட்ரெஸ். நான் வந்தப்போ வந்து ஒரு 10 years பேக் நான் ஐடியா ஒரே ஆப்சியா. இந்த நண்பரை கொஞ்சம் சும்மா இருக்கு. வடிவேல் சாரோட மீன் மாதிரி. ஒரு ஸ்டெப் அங்க பாருங்க, அவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க நினைக்கிறீங்க? ChatGPT கிட்ட போய் கேக்குறாங்க, டீல ஆரம்பிக்கிற தமிழ் ஹீரோயின். Taste the Milky Mist ice cream. Milky Mist Black Sheeps 2020 with RJ Vignesh. வணக்கம் and welcome to Milky Mist Black Sheeps 2020 with RJ Vignesh and குட்டி மூஞ்சி விவேக். Yes, குட்டி மூஞ்சி விவேக்கா? ஆமா, இவர்தான். அதான் இல்ல, குட்டியா விவேக் தெரியும். இருப்பாரு. ஓ, உங்களுக்கு என்ன சொல்ல? என்ன மூஞ்சி விக்னேஷ்? பாடி ஷேமிங் பண்ணாதீங்கண்ணா. அவர் சொல்றது உங்களுக்கு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது யாரு? யார் ஆரம்பிச்சாங்கிறது முக்கியம் இல்லை, யாரை வச்சு ஆரம்பிச்சோங்கிறது தான் முக்கியம். பிளாக் ஷீப்னுடைய 2020 அப்படின்ற இந்த ஐடியாவை முத நம்ம இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்குது முஸ்தபா திரைப்பட குழுவினரோடு. எஸ், நம்மளோடு இன்னைக்கு இணைஞ்சிருக்கக்கூடிய அந்த 3 பேரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணும்னா he needs no introduction அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவுக்கு நம்ம பிளாக் ஷீப்லயே 13 முறை ஏற்கனவே இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்கோம். எதுவும் எழுதலன்னு நினைக்கிறேன், உங்களை பத்தி சொல்ல வேணாம். ஆனா நம்மளுடைய ஒரு மிகப்பெரிய வெல்விஷர் ஃப்ரம் டே 1 சொல்லுவாங்கல்ல, அன்னையிலிருந்து நம்மளை பார்த்துட்டு இருக்க ஒருத்தர், அவருடைய ஒன் டேவை பார்த்து ரசிக்கக்கூடிய மக்களா நாம அவரோட சேர்ந்து இன்னைக்கு ஹீரோவா அடுத்தடுத்து நல்ல கதைக்களங்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு ஹீரோ அப்படின்ற பேரை வாங்கி தொடர்ந்து பயணிச்சுட்டே இருக்கக்கூடிய வெற்றிகரமான ஹீரோவா இருக்க சதீஷ் அவர்கள் நம்மளோட இருக்கார். எஸ், இந்த இடத்துல ஒரு பஞ்சு சொல்லுங்க ப்ளீஸ். நல்ல இந்த இடத்துக்கு தான் கரெக்டாக செட் ஆகுறதுனால இந்த மாதிரி உங்களை பற்றி சொல்ல வேணாம் அப்படின்றதுல கிரேசி மோசர் டைலாக் ஒரு இதில் வரும் ட்ராமாவில். போய் சொல்லுவார், அப்பல என் பொண்ணை பற்றி நானே சொல்லக்கூடாது, வேற யாரும் சொல்ல மாட்டா சொல்லிடுங்க. இந்த மாதிரி அந்த மாதிரி நகைச்சுவைகள்லாம் இங்கே இருக்கிற போது மோகன் சார் தான், கிரேசி மோகன் சார் தான். எஸ், இப்போ இணைஞ்சிருக்கக்கூடிய 2வது நபரை பற்றி சொல்லணும்னா, நான் ரொம்ப நமக்கு சின்ன வயசுல இருந்து பார்க்கும்போது என்ன இப்படியே எல்லாரும் சின்ன வயசு எனக்கே சின்ன வயசு தான். அப்படியே எல்லா இன்டர்வியூலயும் சொல்றாங்க. அப்போ நீங்க 5 வயசுல வந்தீங்க, குட்டி போட்டதே வந்து நாக்கர் பண்ணாங்க. பாட்டெல்லாம். ஓ, 5 பிறந்த 9 மாசத்துல நான் நடந்து போனேன், எங்க அம்மா சொன்னாங்கன்ற மாதிரி. எந்த வேலையை செய்தாலும் அதை பேஷனேட்டடாக செய்யணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக கம்ப்ளீட்டாக தன்னை டெடிகேட் பண்ணிக்கக்கூடிய ஒருத்தராக தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். அண்ட் இன்னைக்கு முஸ்தபா மாதிரியான ஒரு ஜாலியான கலர்ஃபுல்லான ப்ராஜெக்டில் அவரை பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சுரேஷ் ரவி அவர்கள் இங்கே நம்மளோட இருக்காரு. வணக்கம், வெல்கம். எஸ், அப்புறம் த கேப்டன் ஆஃப் த ஷிப் இன்னைக்கு நம்ம இங்கே எல்லாரும் உட்காந்து பேசுகிறோம்னா அதுக்கு காரணமான ஒருத்தர் வேணும் இல்லையா? ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி இவ்வளோ அழகாக படம் எடுக்கக்கூடிய ஒருத்தர். இவரை பற்றி நம்மளுடைய தமிழ் சினிமா வட்டாரத்திலையும் இவரை சுற்றி இருக்க நண்பர்கள் வட்டாரத்தில் யார்கிட்ட கேட்டாலும் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கான உதாரணமாக அவர் தான் சொல்கிறார். ரோட்டில் யாராவது அந்த பக்கம் போயிட்டு இருந்தா கூட உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்னு கேட்டு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு அக்மார்க் நல்லவர் அவர் அப்படின்ற அந்த இந்த பேர் வாங்குறது ரொம்ப கஷ்டம் பிரதர். நல்ல டைரக்டர், நல்ல கிரியேட்டர், இதெல்லாம் வாங்கிடலாம். ஈஸியாக உதாரணமாக சொல்கிறேன், மெட்டிவலி பட்டில் ஒரு நாதஸ்வரம் கோபி, அவரு தான் வந்து உலகத்திலே நல்லவர். கோபி நம்ம பார்த்து வளர்ந்தது இல்லை, அந்த மாதிரி அவரு. வா, ஸோ இன்னைக்கு நாதஸ்வர கோபியாக இங்கு நம்மளோட அமர்ந்திருக்கக்கூடிய பிரவீன் அவர்கள், கேப்டன் ஆஃப் த ஷிப், டைரக்டர் ஆஃப் முஸ்தபா தமிழ் திரையுலகத்துக்குள்ள ஆணித்தரமா தன்னுடைய காலை பதிச்சிருக்காரு. இன்னும் நிறைய வெற்றிகள் கிடைக்கணும், நல்ல ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம் ஃப்ரம் டீம் பிளாக். இந்த ஷோ ஜெனரலா பார்க்கும்போது யோசிப்பேன், இல்ல இந்த ஷோ 2020 பார்க்கும்போது நிறைய கிளாப்லாம் தட்டுறாங்க, எதிர்க்கு ஃபுல்லா ஆடியன்ஸ் உட்காந்துருப்பாங்கன்னு பார்த்தா இவங்க டீம் ஒரு 15 பேர் உட்காந்து ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப என்கரேஜிங்கா இருக்கு. நாங்க எப்பயும் ஆபீஸ்ல தான் நடத்துவோம், ஆர்ஜே விக்னேஷ் ஆபீஸ்ல ஒரு ஷோ வச்சிருக்கோம். ஆனா இப்ப ஆபீஸ் சில வேலைகள் எல்லாம் இருக்கிறதுனால இன்னைக்கு உங்களை அங்க கூட்டு அங்கன்னா 50 பேர் வேலை செய்யாம இதுக்கு கை தட்டுறதுதான் அவங்க வேலையை. நாங்க ஆஃபர் லெட்டர்ல அப்படிதான் போட்டிருப்போம், கை தட்டுதல், விசில் அடித்தல். ஏன்னா இந்த ஷோ அப்படி என்னன்னா, நம்ம எப்பயும் ஷோ ஃபுல்லா எடுத்துட்டு இன்டர்வியூலாம் முடிச்சுட்டு செக்மெண்ட்ஸ்லாம் பண்ணிட்டு இப்ப பாக்குறோம் அந்த லாங் ஃபார்மட் வீடியோ போறதை விட ரீல்ஸ் தான் நிறைய போயிட்டே இருக்கு. எல்லா ரீல்ஸும் பயங்கரமா போயிட்டே இருக்கு. அப்போ சரி ஓகே, மெயின் வீடியோ எடுத்து அதை ரீல்ஸா கட் பண்றதுக்கு ரீல்ஸாவே ஒரு இன்டர்வியூ எடுத்துரும் அப்படின்னு பிளான் பண்ணதான் பிளாக் ஷீப் 2020. இந்த வீடியோ முடியறதுக்குள்ள 20 ரீல்ஸ் எடுக்க போறோம் நம்ம, அவ்வளவுதான், வேற எதுவுமே. ரொம்ப சிம்பிள். இல்ல, நாங்களே ஒரு 50 ரீல தான் படமா எடுத்திருக்கோம்.
அதுக்கு ப்ரொமோஷனா ஒரு 20 ரீல பண்றது நல்லா இருக்கு. எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு இப்போ இமீடியட்டா இந்த மொமெண்டம் எப்படி இருக்கு? உங்களுக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கும், கால்ஸ் வந்துட்டு இருக்கும், அதை பத்தி ஷேர் பண்ணுங்க. நல்லா இது வரைக்கும் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. இது சொல்றத பார்த்தா இது வரைக்கும் நல்லா இருக்கு. இந்த இன்டர்வியூ பார்த்ததுக்கு என்ன ஆகுமோ தெரியலன்ற மாதிரி இருக்கு நீங்க சொல்றது. ஆக்சுவலா இது வந்ததுக்கு அப்புறம் இன்னும் நிறைய இருக்கும் ப்ரோ. எங்களோட இது அதுதான். ஏன்னா நீங்க ரொம்ப கரெக்டா அந்த தியேட்டர் ஆடியன்ஸ் யங்ஸ்டருக்கு கரெக்டான இது. இப்போ இந்த டீம் எப்படியோ அந்த டீமும் அந்த மாதிரி தான். ஸோ அப்படி சொல்லுங்க சார், நீங்க சொல்ல ஆரம்பிச்சீங்க அதுக்குள்ள ஒரு பாதியில நிறுத்தி. இல்ல இது இந்த இன்டர்வியூ இல்ல, இன்டர்வியூ முதல்ல இருந்தே இப்படிதான் நடந்துச்சு. அதுதான் முஸ்தபா ஃப்ரெண்ட்ஸா இருப்போம். ஒருத்தரை பத்தி ஒருத்தர் நல்லா தெரியும். சரி, அப்ப நீங்க பேசுங்க, விடுறாரான்னு பாப்போம். என்னெல்லாம் வாய்ப்பே இல்லை. அவரால் ஒரு பாயிண்ட் சொல்ல விட்டாரு. நான் ஆனோடனே அவர் பேசுவார். அவர் ஒரு விஜேவா இருந்துட்டு இது கூட இல்லாம இல்ல, இந்த படத்தை நாங்க என்ன நினைச்சு எடுத்தோமோ ஆடியன்ஸ்க்கு எப்படி கன்வே ஆகணும் அந்த மாதிரி படம் பார்த்த எல்லாருமே வந்து ஜாலியா இருக்கு, இந்த போர்ஷன்ஸ்லாம் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். முதல்ல நம்ம என்ன நினைச்சு எடுத்தோமோ அது கன்வே ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அது நீ தியேட்டர் பார்க்குற ஆடியன்ஸும் அதை சொல்றாங்க. ஸோ ஹாப்பி ஆக்சுவலா. சேம. ஸோ மொத்த படமும் வந்து மாட்டிட்டு தவிக்கிற ஒரு நண்பன், அவனை சுத்தி மாட்டி விட்ட நண்பன், மாட்டி விட்ட நண்பன், ஸோ காப்பாத்துறேன்ற பேர்ல காட்டி கொடுத்த நண்பன், எக்கச்சக்கமான கேரக்டர்ஸ் உள்ள இருக்கு. ஸோ அதனால நம்மளோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்டே இதுதான், டேக் யுவர் ஃப்ரெண்ட் அப்படின்றதான் ஐடியா. நீங்கள் உங்கள் லைஃப்பில் சந்தித்த ரொம்ப வியர்டான அல்லது ரொம்ப வித்தியாசமான ஒரு ஃப்ரெண்டு கேரக்டர், அதை நீங்கள் டிஃபைன் பண்ணுங்கள். அது யாருன்னு சொல்லுங்கள். இப்போ இந்த ரீலுக்கு கீழே அவங்களும் டேக் பண்ணுவாங்க, அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்க ஃப்ரெண்டெல்லாம். வித்தியாசமான வியர்டான ஃப்ரெண்டு அப்படின்னா நாங்கள் ஒரு 5 பேர் ஸ்கூலில் செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் ஒரு கேங் இருப்போம்ல. அந்த 5 பேருக்குள்ள எல்லாமே இருக்கும். ஒரு கிவ் அண்ட் டேக்கு எல்லாம் ஓப்பனாக பேசுவோம், எல்லாமே இருக்கும். அது ஒருத்த மட்டும் ஒன் வேர்டில் மட்டும் தான் பேசுவோம். ஒரே வார்த்தை. அது என்ன மாதிரி எமோஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே ஒன் வேர்ட். வரல, இருக்கேன், நோ, எதுக்கு, மோ, இப்படிதான் ஃபுல்லாவே இதே மாதிரி இருக்கும். அது கேட்கும்போது நம்மளுக்கு கடுப்பா இருக்கும். இவ்வளவு பெரிய மேட்டர் சொல்றோம், நடுவில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை சொன்னீங்க. அப்ப எவ்வளவு கடுப்பா இருப்பான் பாருங்க. இன்னைக்கு சொல்ல அவனை பத்தி பேசும்போது கோவம் வருது பாருங்க. அதுக்கு எந்த ஒரு இதுவுமே இருக்காது, ஆனா கூடியே தான் இருப்பான். பரவாயில்ல, இது மாதிரி நிறைய பேர் நான் இன்டர்வியூ எடுத்திருக்கேன். நான் கேள்வி 10 நிமிஷம் கேட்டதுக்கு அப்புறம் ஒரே வார்த்தையில பதில் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டே இருந்திருக்கான். டேக் தட் மணிரத்னம் ஃப்ரெண்ட். ஓகே, ஸோ மணிரத்னம் மூவி ஃப்ரெண்ட். ஒரு வார்த்தையில மட்டும் பதில் சொல்ல உண்மையிலே இரிட்டேஷனா தான் பதில் இருக்கும். அதுவும் இவங்களை நம்ம கெஸ் பண்ணவே முடியாது. இல்ல, நம்ம டீம் 5 பேர் ஒண்ணா உட்காந்து அவ்வளவு விஷயம் பேசுவோம். அந்த ஒரு கேரக்டர் மட்டும் இது மாதிரி பேசும்போது பயங்கர இரிட்டேட்டிங்கா. நான் யோசிச்சு பாக்குறேன், நம்ம கேங்ல யாரு அப்படின்னு பார்த்தா நான் தான். அது அப்படியா அவன் சொல்லிப்பான் அப்படின்னு. இவன் ஒண்ணு போட்டாலும் நறுக்குன்னு போட்டு அமைதியா இருப்பான். அந்த மாதிரி கேரக்டர் இது. ஓகே, வேற உங்களுக்கு இங்க இந்த தெருமுனையில இருக்கான் அவருக்கு பாலாஜின்னு சொல்லிட்டு. அவன் எதா இருந்தாலுமே கொஞ்சம் பிரம்மாண்டமா சொல்லுவான், எதுவுமே நார்மலா சொல்ல மாட்டான். அதாவது இப்போ சாதாரணமா ஒருத்தர் வந்து கார்ல இருந்தா எப்படி திரும்ப வந்தான், அப்படி ஓடி வந்தான், அது மாதிரி அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் போட்டு அது ஒரு வர்ணிக்கிறதெல்லாம் பயங்கரமா வர்ணிச்சு அப்படி ஓடி வந்து அப்படி கதவை திறந்தான், டமால்னு கதவை திறந்தான், அப்படி போய் சறுக்கிட்டு உட்காந்தான் அப்படின்னு. சாதாரணமா வந்தா கார்ல உட்காந்தான், அவ்வளவுதான் சொல்லணும். அதை வந்து அதே பயங்கரமா பாருங்களேன். வந்து கார்ல உட்காந்தான்னு சொன்னா நம்ம கவனிக்கவே மாட்டோம், நம்ம பேசிட்டு இருப்போம். ஒருத்தர் வந்து அப்படி நின்னப்ப அந்த காரை திறந்து அப்படின்னா நம்ம கவனமும் அவங்க மேல போகும். சூப்பர். ஸோ பில்டப் பாலாஜின்னு வச்சுக்கலாமா அவர் பேரு? டேக் யுவர் பில்டப் பாலாஜி ஃப்ரெண்ட். எஸ். இல்ல, இவர் சொன்னோடனே இவர் சொன்னோடனே எங்க 3 பேருக்கு தெரிஞ்ச ஒரு கேரக்டர், அது இவர் தான் கண்டுபிடிச்சாரு. என்ன அப்படின்னா, அவர்கிட்ட டைரக்டர் நீங்க என்னங்க சொன்னாரு, வேணான்னு சொல்லிட்டாரு, இவ்வளவுதானே இருக்கு. டைரக்டர் என்ன சொன்னாருன்னா, அவர் பேர் வந்து ஸ்ரீஜித், அவரை செல்லமா ஜித்துன்னு கூப்பிடுவாங்க. அவர் நம்ம என்ன சொன்னாருன்னா, டைரக்டர் என்னங்க சொன்னாரு கேட்டா, ஜித்து இல்ல ஜித்து இன்னைக்கு வேணாம் ஜித்து அப்படின்னு. ஜித்து ஒரு 40 ஜித்து இருக்கும். ஆனா ஆன்சர் என்னன்னா வேணாம். அவ்வளவு என்னத இல்ல ஜித்து, இப்ப இதுக்கு ஜித்து அது அது மாதிரி பண்ணலாமா ஜித்து, நீயே சொல்லு ஜித்து, அதனால அது வேணா ஜித்து. அப்பா ஜித்து போதுடா ஜித்து, அப்பா பேரை ரெஜிஸ்டர் பண்ற ஒரு ஃப்ரெண்ட் பேரு ஒரு 1000 தடவை அவரே சொல்லி ஸ்ரீஜித் அவர் பேரு. அதை வந்து ஜித்து ஆனா பேருக்கு ஒரு பவர் இருக்குன்னு சொல்லுவாங்க. அது எவ்வளவு பேர் கூப்பிடுறாங்களோ அதெல்லாம் கேட்டு அவரே சொல்லிக்கிறாரு. கேட்கும்போது டேக் யுவர் ஜித்து இன் யுவர் கேங். ஓகே, நல்லா இருக்கு, இதெல்லாம் நல்லா இருக்கு. இதுல நீங்க இப்போ படத்துக்குள்ள இருக்க மேட்டர் தான் நிறைய நம்ம ஓப்பன் பண்ணி பேச முடியாது. பட் அந்த ஃப்ரெண்ட்ஸ் மாட்டிக்கிட்டது, அது வந்து ஏதாவது போட்டோ மாட்டியிருக்கலாம், வீடியோ மாட்டியிருக்கலாம், இல்ல சில பேர் வந்து ஏதாவது பண்ணிட்டு அப்படியே பேன் உட்காந்துருப்பேன், என்னடானா ஒரு கால் வந்துகிட்டு இருக்கோம் அவங்களுக்கு. இந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் மாட்டினது, இல்ல நீங்க மாட்டினதை கூட உங்க ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். ராஜா நான் சொல்லல, நீங்க தான் வரும்போது எல்லாம் நிறைய பேர் பார்த்திருப்பாங்க, அதனால சொல்றேன். படத்து கிட்ட வந்ததுனால அதை கொட்டிட்டோம். ரீசெண்டா நிறைய பேர் லோன்ல மாட்டினவங்க தான் இருக்காங்க. இப்படி லோனும் நலஞ்சவங்க ஒரு டைம் இப்போ லோன்ல மாட்டி ஆப்ல லோன் எடுத்து அதுல மாட்டி போய் அடுத்த படம் கதை அதுதான். பாருங்க, இந்த படத்தையும் ப்ரோமோட் பண்றோம், அடுத்த படத்தையும் ப்ரோமோட் பண்றோம்.
நான் வந்து என்னன்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தன் அவனால நான் மாட்டினேன், இது இடத்துல சொல்லியிருக்க இருந்தாலும் சொல்கிறேன். அந்த டைம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவன் மாமா பொண்ணு தான் லவ் பண்ணுறான், ஆனால் அவன் ஃபேமிலிக்குள்ளே சண்டை. இப்போ அவங்களாம் கல்யாணம்லாம் பண்ணி வச்சு அவள் தான் வெட்டிடுவான், அந்த ரேஞ்சில் இருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறான், அவங்க வீட்டுக்கு அப்போ லேண்ட்லைன் ஃபோன் தான், செல் கிடையாது. ஸோ பிசிஓ அந்த மாதிரி இங்கே தான் பண்ணோம். இப்போ என்னன்னா அவன் வீட்டுக்கு வந்து பேசி கூப்பிடணும். வீட்டில் யாராவது வேறு யாராவது ஃபோனை எடுத்துட்டாங்கன்னா ஆம்பளை குரலில் பேசினா அவன் கண்டுபிடிச்சிருவாங்க, இல்லை ஃபோன் ஆம்பளைலாம் பண்ணவே முடியாது அந்த மாதிரி டைம் அது. ஸோ லேடி குரலில் பேசணுன்ட்டு என்ன கேட்குறான், வச்சு இது மாதிரி ஃபோன் பண்ணி இது பண்ண எடுத்தோடனே நீ மட்டும் இந்த மாதிரி பிரியான்னு வச்சுக்கோங்களேன், பேர் பிரியா இருக்காலாம் கேளு, இருக்குன்னா இந்த மாதிரி யாருன்னு கேட்டால் உன் பேர் ஏதோ உமா ஏதாவது சொல்லிக்கோ. சரி ஓகே, நான் ஃபோன் அடிக்கிறேன். எடுத்த உடனே அங்கே வந்து அவங்க பாட்டி தான் எடுக்கிறாங்க. எடுத்தோடனே ஹலோ அப்படின்னா தெரியுது பாட்டி தான் இருக்காங்கன்னு. நான் இந்த மாதிரி சொல்கிறேன், பாட்டி பிரியா இருக்கல பாட்டி அப்படின்றேன். டக்குன்னு நீமா உமா பேசுறேன், ஒரே நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இவங்களுக்கு உனக்கு போன்றே அப்படின்னு சொல்லிட்டாங்க. கொஞ்ச நேரம் இருக்குது. நான் உடனே வந்துட்டு அடியே வச்சுருக்கான், கூப்பிட்டு போயிருக்காங்க, கொடுத்துட்டேன். இவன் எடுத்த உடனே அங்கேருந்து என்னன்னா ஃபோனை எடுத்து பாட்டியே திருப்பி இல்லைம்மா அவள் குளிச்சுட்டு இருக்கா, வர கொஞ்சம் டைம் ஆகுமான்னு சொல்கிற மாதிரிக்காக ஃபோனை எடுத்திருக்காங்க. இவன் எடுத்த உடனே நான் தான் பேசுகிறேன், சதீஷ் தான் இப்போ பொம்பளை வயசில் பேசுகிறேன் அதை சொல்லிட்டான். இவன் பேரை சொல்ல, நான் தான் இவன் பேசுகிறேன், அவன் இப்போ ராம் வச்சு நான் தான் ராம் பேசுகிறேன்னு சொல்லாம நான் தான் பேசுகிறேன், சதீஷ் தான் இப்போ பொம்பளை வயசில் பேசினா. ஆமாம்மா நம்ம இந்த சதீஷ் தான் கேவி தேட்டர் இதில் இருக்கிறானே அவன் தான், மொத்தம் அட்ரஸ் ஆதார் நம்பரோட போட்டு கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் பயந்து வந்தாங்க. அந்த மாதிரி அவன் தான் என்ன போட்டு கொடுத்துருக்கான்ற நான் பண்ணது கம்மி தான். உங்களுக்கு எது பயங்கர சேலஞ்சிங்காக இருந்துச்சு படம் எடுக்கிறப்ப? இதில் ஏதாவது சீரியஸான சீன் எடுக்கிறதுனா ரொம்ப சேலஞ்சாக இருக்கும் இவங்க கூட இருக்கும்போது. அதர்வைஸ் அசம்பிளிங் தான், மிச்சபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இதில் வந்து இவங்களோட இருக்கும்போது என்னன்னா இவங்களும் நிறைய இன்புட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அது வந்து அஸ் பிகினராக எனக்கு நிறைய அதெல்லாம் ஸ்ட்ரிக்டாக வேணான்றுவாரு, சொல்றது எல்லாத்தையும் ஸ்ட்ரிக்டாக வேணான்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு வரும். ஸோ இந்த இன்ட்ரோவர்ட் எக்ஸ்ட்ரோவர்ட் மாதிரி இப்போ இந்த ஆம்பிவர்ட்னு ஒன்று சொல்கிறாங்க, அதுவா நீங்கள் அவங்கள்ட்ட மட்டும்? ஆமாம், இப்போ புதுசாக க்ளோஸாக இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அதாவது க்ளோஸாக இருக்கவங்கள்ட்ட மட்டும் அவங்க எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருப்பாங்க, வெளியிலனா இன்ட்ரோவர்ட்டாக இருப்பாங்க. அது பேர் என்ன? ஆம்பிவர்ட். ரிவெஞ்ச் எல்லாருமே அந்த ஜோனில் இருப்போம்னு தான் நினைக்கிறேன். சூப்பர். ஸோ அவர் வந்து யூஎஸ்ல சினிமா படிச்சுட்டு வந்திருக்கார். அப்படியா? ஆமா, அப்படியா? பார்த்தா தெரியலன்ற மாதிரி அதுதான் கொண்டெல்லாம் வச்சிருக்காரு அவரு. அவர் ரியாக்ஷன் என்ன, அவ்வளோ பெரிய விஷயம் இல்லையான்ற மாதிரி என்ன ரியாக்ஷனா நீங்க கொடுத்தது? யூஎஸ்ல உண்மையிலே யூஎஸ் பா. ஓகேண்ணா, நான் என்ன பண்றது தெரியாம படிச்சுட்டு வந்தாரு அவரு. என்ன ஆசீர்வாதம் வாங்கணுமா என்ன அப்படின்ற மாதிரி பாக்குறாரு. சரி ஓகே, டேக் தட் ஃப்ரெண்ட் ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. இப்போ சில கமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்தோம் உங்களுடைய ப்ரொஃபைல்ஸ்ல இருந்து. அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் சும்மா அப்படியே நான் படிக்கிறேன், நீங்க நல்லா இருக்கானா நாங்களே போட்டுதான் இருக்கோம். கமெண்ட்லயே அதான் போட்டிருக்காங்க உங்களுக்கு. அப்படியா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் யாரோடதுல இருந்து ஆரம்பிக்கலாம்? சுரேஷ் பிரதர்ட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். எஸ், நீங்க ஒரு போஸ்ட் போட்டிருக்கீங்க, உன்னை நினைச்சு அப்படின்ற பாட்டை போட்டு நீங்க ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்கீங்க. இந்த ரியாக்ஷனை பாருங்களேன். யார் அந்த ரியாக்ஷன் வைங்களேன், அந்த ரியாக்ஷன் ஒரு நிமிஷம் வைங்களேன் ப்ளீஸ். இதே ரியாக்ஷன் நீங்க zoom பண்ணுங்க. இப்ப அது கீழே ஒரு துப்பாக்கில ஒருத்தர் விஜய் சார் கூட்டு கடத்தி வீட்டுல வச்சிருப்பாரு, விரல வெட்டி எல்லாம் பீரோக்குள்ள, அதே மாதிரி இருக்கு ப்ரோ அந்த கலர் ட்ரெஸ். இப்ப போட்டுக்கங்க, அது கீழே போட்டுக்கங்க அந்த போட்டோவை, துப்பாக்கி அதே மாதிரி இருக்கீங்க. இப்ப கேள்வி என்னன்னா, யார நினைச்சீங்க ராஜா அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இல்ல, அது ஆக்சுவலா வந்து குழுமநாளி போகும்போது சண்டிகர் ஏர்போர்ட் நினைக்கிறேன், எங்கேயோ அந்த ஒன் ஸ்டாப்ல இருக்கும்போது அங்க ஒரு நல்ல பொண்ணை பார்த்தேன். அந்த ஒரு பொண்ணை, நல்ல பொண்ணுன்னா உடனே இப்படி பார்த்த உடனே நல்ல பொண்ணு இப்படி இதை வச்சு சொல்ல பொண்ணு, அழகான பொண்ணுங்க, அது வேற இது வேற ப்ரோ. நல்ல பொண்ணு அப்ப டக்குன்னு ஒரு பாட்டு தோணுச்சு, அதை அப்படியே போட்டு விட்டாங்க அந்த ஃப்ளோல. விடிகாத்தால ஏங்க அந்த பொண்ணு போட்டோவை போட்டா பரவாயில்ல, நீங்க பார்த்ததையும் நினைச்சதையும் நினைச்சு பார்த்தா எல்லாரும் வீட்டுல கேட்பாங்க. என்னவோ அது இல்ல, அது ஏதோ டபுள் மீனிங்கா தான் இருக்கு இல்ல. ஓகே டன். அப்புறம் வந்து நீங்க ஒரு கிட்டாரோட ஒரு போட்டோ போட்டிருக்கீங்க. ஆமா ஆமா ஆமா. ஓகே, அது வந்து கேட்டிருக்காங்க, சார் மியூசிஷியனா அப்படின்னு கேட்டிருக்காங்க. உண்மையிலே மியூசிஷியனா நீங்க? ஏதாவது வாசிப்பீங்களா? அது நம்ம ஆபீசருக்கு செட் ப்ராப்பர்ட்டி. ஆக்சுவலா இவன் எடுத்த போட்டோ தான், என்னோட நிறைய போட்டோ எடுத்த போட்டோ தான். இப்போ எனக்கு டிபிஆர் இருக்க போட்டோ எடுத்த. நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப வருஷம் க்ளோஸ். 17 இயர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும். 17 இயர்ஸ். ஓ முஸ்தபா, உண்மை முஸ்தபா, வாவ் சூப்பர் சூப்பர் சூப்பர். நான் சின்ன வயசா இருக்கும்போது எங்க வீட்ல இருந்து வருவாங்க, எங்க அம்மா வருவாங்க, இவர் ஆங்கரா இருந்தாரு அப்படின்னு ஒரு அளவில்லாம போயிட்டு இருக்கு. எப்படி நீங்க எப்படி ஏரியா மேட்ஸா ஃப்ரெண்ட்ஸா எப்படி? ஆமா, எப்படி ஃப்ரெண்ட்ஸ்? ஒரு இன்னொரு ஃப்ரெண்ட், காமன் ஃப்ரெண்ட் இருக்காரு, காவல்துறை நண்பன் டைரக்டர் இருக்காங்க, ஆர்டிஎம். அவரும் நானும் ஃப்ரெண்டு. அவர் மூலமா அவர் தெரிஞ்ச எனக்கு ஒரு 2 மாசத்துல இவனையும் தெரியும். ஏன்னா ஒரு சினிமாக்காக அவரை மீட் பண்ணுவோம். அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு இந்த
டீசர் ஒன்று டீசர் ஒன்று பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு நான் ஹெல்ப் பண்ண போயிருந்தேன். அப்படியே ஃப்ரெண்ட் ஆயிட்டோம். அங்கேருந்து அப்படியே ஜேர்னி. ஸோ 17 வருஷம். ஆமா. இவரோட முதல் ஷார்ட் ஃபிலிம்லயும் நான் ஒன் ஆஃப் த ஹீரோ, இவரோட ஃபர்ஸ்ட் படத்துலயும் ஒன் ஆஃப் த ஹீரோ. அப்படியே கையை பிடிச்சி பயணிச்சு கொண்டு போகிறது ரொம்ப கஷ்டம் சினிமாவில். அது 17 வருஷம் கழிச்சு உங்களுடைய கனவும் அவருடைய கனவும் சேர்ந்து நனவாருங்கலாம் செம்ம மேட்ரு. சூப்பர் சூப்பர் சூப்பர். உண்மையிலே இந்த முஸ்தபாக்கு நன்றி, வாழ்த்துக்கள். அண்டு நான் ஏதோ மியூசிஷியனான்னு கேட்க வந்தேன். அப்போ அது கீழே ஒருத்தர் ஐயோ மறுபடியும் அதே போட்டிருக்காங்க. பட் என்ன பண்ணுறது, எல்லாரும் அதான் சொல்கிறாங்க. ஐ க்ரோன் அப் அட்மைரிங் யூ வென் யூ வேர் இன் சன். அது வேற யாரும் போடல, நீங்களே ஆபீஸ்ல கொடுத்து எழுதி. நந்து A380 இவர் வந்து உங்களோட எல்லா போஸ்ட்டுக்கீழையும் கமெண்ட் பண்ணியிருக்காரு. அப்போ என்னோட யாரெல்லாம் பார்த்தாலும் என்னோட ஃபேக் ஐடி வச்சுக்க போறாங்க. என்ன பாஸ்வேர்டு என்ன இருக்கு ஆக்சுவலாக போட்டு ப்ரௌட் ஆஃப் யூ அண்ணா, ஹாப்பி டு see you in farm back அப்படி சொல்லி. இல்ல அது மட்டும் உண்மை. அது ஒரே ஒரு மாற்று கருத்து இல்லவே இல்லை. அப்படின்னா சன் மியூசிக்ல எனக்கு இந்த 10 இயர்ஸ்ல அந்த கிடைச்ச ரெகக்னேஷன் வந்து இன்னைக்கு நான் அதுல இருந்து வந்து 6 வருஷம் ஆயிடுச்சு, 7 வருஷம் ஆயிடுச்சு. இன்னைக்கும் வந்து அந்த ஏஜ் கேட்டகரி பார்த்தா இப்போ இருக்க ஒரு 20 இயர்ஸும் சொல்லுவாங்க, வயசானவங்க எல்லாம் சொல்லுவாங்க. அவங்க சின்ன வயசு சொல்ல மாட்டாங்க, உங்களை பார்த்துருக்கேன், உங்களை சன் மியூசிக்ல பார்த்துருக்கோம்னு சொல்லுவாங்க. சோ அது வந்து நிறைய அப்போ உங்களுக்கு போன்ல பேசுறவங்களே அப்படிதானே எல்லா ஏஜ் கேட்டகரியும் பேசுவாங்க. ஆமா ஆமா. தேவக்கோட்டை கல்யாணி எல்லாம் உங்கள்ட்ட பேசுறாங்க. ரெகுலர் அவங்கலாம் அயன்புரம் சத்யநாராயணன், மின்ட் மூர்த்தி, மின்ட். நாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனதே அப்படிதான். நமக்கு யாராவது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட யாராவது இம்ப்ரெஸ் பண்ணா இந்த சாங் போடுறான்னு சொல்லி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். அது மாதிரி ஒரு ஃபோன் அடிப்பாங்க, ரைட் ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருப்போம். இந்த டைம்ல பாட்டு வரும் பாரு, குளிச்சிட்டு வரும்போது இந்த பாட்டு வரும் பாரு டிவில. அதுக்கு நான் கெஞ்சணும், நைட் நான் கூட போட்டுல எடிட்டர் ஃபோன் பண்ணி மார்னிங் டைம்ல கேட்பானுங்க. அப்ப போட்டு எடிட்டர் கெஞ்சணும், நான் மானம் போயிட்டு எப்படின்னா வந்து போட்டு நான் எனக்கு கூட பாட்டு கேட்டது கிடையாது இது வரைக்கும். அது யார் குளிச்சுட்டு வரும்போது கேட்டீங்க இந்த பாட்டு? ஹாய் சுரேஷ் அண்ணா, நான் 9th ஸ்டாண்டர்ட்ல இருந்து எனக்கு தெரிஞ்ச சன் டிவி ஆரம்பித்து ரியலி உங்க ப்ரோக்ராம் வேற லெவல் அண்ணா. நவ் ஐ எம் 44 போட்டிருக்காங்க. அவங்க 9th ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஃபேன். நான் யோசிச்சு பாருங்க எத்தனை வருஷம். எனக்கு 60 வயசு. நான் ஸ்கூல் முடிச்ச உடனே வீட்டுக்கு வந்த உடனே உங்க ஷோ தான் பார்ப்பேன். ஆக்சுவலி உங்க ப்ரோக்ராம் மட்டும்தான் நான் பார்ப்பேன். அவ்வளோ நல்லா இருக்கும். நான் பார்த்ததுல எல்லாருமே ரொம்ப ப்ளீசிங் டோன்ல பேசுவாங்க சன் மியூசிக்ல. நீங்க மட்டும்தான் பயங்கரமா ஒரு மாதிரி அப்படி மேன்லியா அப்புறம் எது கால் பண்ண அந்த சொல்லிருக்காங்களா? அதெல்லாம் லைவ்ல சமத்திட்டுலாம் வாங்கிருக்கான். அப்படி என்ன அவ்வளவு ஆட்டிடியூடா பேசுறேன் அந்த மாதிரி? அப்பெல்லாம் ஆமா, அப்பெல்லாம் டக்குன்னு கோவப்படுவாங்க. இப்பெல்லாம் கொஞ்சம் அட்லீஸ்ட் பாக்குறாங்கல்ல, அப்பெல்லாம் கண்ணாபிரண்டு பேசுவாங்க. சரி ஓகே. சதீஷ் பிரதர் உங்க கமெண்ட்ஸ். நீங்க அப்பப்ப ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி வீடியோ போடுறீங்கல்ல, நீ இறங்கி வாப்பா, இறங்கி வந்தாதான் அதுக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணிருக்காங்க, வேற யாரோ எடிட்டர்னு சொல்லிட்டு சதீஷ் தான் எடிட் பண்றாருன்னு நினைக்கிறேன். இல்ல ஆக்சுவலா இது வந்து யாருன்னா தீனான்னு ஒருத்தர், அவர் தான் அந்த மாதிரி எடிட் பண்ணி அனுப்பிச்சிருந்தாரு. ஓகே. ஏன் அனுப்பிச்சிருந்தாருன்னா நான் தான் அனுப்பிச்சு எடிட் பண்ண சொல்லிட்டேன். உண்மையை ஒத்துண்டாருனா, நான் ஒத்துண்டாருனா. ஒருத்தர் உங்கள்கிட்ட பிரதீப்னு ஒருத்தர் மணப்பெண் தேவை அப்படின்னு ஒரு நம்பர் போட்டிருக்காரு. உங்க போஸ்டர் கீழே வந்து மணப்பெண் தேவைன்னு ஒரு நம்பர் போட்டிருக்காரு. இந்த மாதிரி எனக்கு குழந்தை பிறந்தப்ப ட்வீட் போட்டேன், இந்த மாதிரி பெஸ்ட் வந்து பேபிக்கான்னு. கீழே ஒருத்தர் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான், குழந்தை பிறந்துக்குன்னு போட்டிருக்கிறேன், கல்யாணம் ஆயிடுச்சுன்னா வேற எப்படா இது அந்த மாதிரி ஒருத்தர் அப்பப்போ வந்து மணப்பெண் நான் என்ன பண்றேன். கல்யாண மாலை ஷோ மாதிரி என்ன வந்து சிறப்பு. தமிழ் படம் 3 அப்டேட் கொடுங்க கண்ணா. ஆமா, இது நிறைய பேர் கேட்குறாங்க. ஆக்சுவலா நான் இவர்கிட்ட கேட்டேன், அவர் எல்லாம் ரெடி பண்ணிட்டாரு. அதுல கிளைமேக்ஸ் வேற சொன்னாரு என்கிட்ட, அமுதன் சொன்னாரு, நானும் வித்து சிவா வந்து இந்த நாட்டு பாட்டுக்கு 2 பேர் டான்ஸ் ஆடுறோம். மொத்த ஃபாரினர்ஸும் இதை விட எங்களுக்கு வேற என்ன கொடுமை வேணும், கிளம்பி போயிடுறாங்க. சுதந்திரம் கொடுத்துட்டு சுதந்திரம் கிடைக்க நாங்க ஒரு காரணமா இருக்கோம். தேசத்தந்தை சதீஷ் வந்து சிவாங்கிறது பிற்காலத்துல வரப்போகுது. மாசா இருக்கே. ஓகே, வெயிட்டிங் ஃபார் தமிழ் படம் 3 ஆக்சுவலா. அப்ப யோசிச்சு பார்த்தா இப்ப இந்த டீசரை பண்ணி விட்டாங்கன்னா அந்த ப்ரோமோக்கு பிரச்சனை போல இருக்கு. சரி, அதெல்லாம் அதுக்குள்ள இதை வச்சு அவர் 2 கண்டென்ட் பிடிப்பாரு. அவர்கிட்ட வேற நான் சொன்னேன், ப்ரோ நீங்க இது பண்ணாதீங்க, நான் ஹீரோ வச்ச 4 படம் இருக்கு, இது இப்போ சொல்றேன் உங்களுக்கு, இது பண்ணிருக்கு, நீங்களே டைரக்ட் பண்ண படம் வேற ஒண்ணு இருக்கு, ரத்தம் ஒரு படம் எடுத்துருக்காரு, அதனால அந்த பத்தில உங்களுக்கு கவலை இல்லைன்னு. ஆக்சுவலி தமிழ் படம் 2ல ஒரு சீன் எடுத்துட்டு வைக்கல ப்ரோ. அந்த படம் பேரை சொல்லாம சொல்லு, செம்ம மேட்டர் அது. என்னன்னா வல்லரசு படத்துல வர ஒரு சீன். அது ஒரு ஸ்ரீமன் நினைக்கிறேன், அவர் வந்து துரத்திட்டு இருப்பாங்க. இவர் ஓடிட்டே ஃபோன் பண்ணி சொல்லுவார், இவர் கேப்டன்ட்ட இந்த மாதிரி என்ன துரத்துறாங்க அப்படின்னா, எங்கே ஓடிட்டு இருக்க, பைலட் தேட்டர்கிட்ட அப்படின்னா, டக்குன்னு கட் பண்ணி என்ன பண்ணுவாருன்னா பைலட் தேட்டருக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாரு,
இந்த படம் ஒரு தேட்டரில் பாம்பு இருக்கு அப்படின்னு இப்போ எல்லாம் வெளியில் ஓடி வருவாங்க, அந்த கூட்டமாக தப்பிச்சிருவாரு. இது சீனு ஒரிஜினலாக இருக்கு. இதில் என்ன ஆகும், அதே மாதிரி ஹீரோயினை துரத்திட்டு இருக்கும்போது இவருக்கு ஃபோன் வரும், இந்த மாதிரி நான் இப்போ எங்கே ஓடிட்டு இருக்கேன், பைலட் தேட்டர்கிட்ட அப்படின்னு. டக்குன்னு கட் பண்ணுவான். கட் பண்ணால் எல்லாரும் அதுதான் நினச்சிட்டு இருப்போம். இல்லை நான் பிடிச்சிருவேன், ஹீரோயினை பிடிச்சிருவேன். உடனே இது மாதிரி என்ன பிடிச்சிட்டான் அப்படின்னு சொன்ன உடனே கேட்பாரு, அப்படியா நான் தேட்டருக்கு ஃபோன் பண்ணி இதுன்னு சொன்னேன், க்ரௌடு வரலையா? 2 பேர் தான் வந்தாங்க. யாருன்னா அது படம் பேர் தான் சொன்னா பெரிய பண்ணு. இது ஏதோ படம் தான். இந்த மாதிரி 2 பேர் தேட்டர்ந்து வந்தாங்க, அதுவும் டைரக்டரும் ஹீரோவும் ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் பார்க்க வந்தாங்க. அப்படி என்னடா படம் ஓடிச்சு அப்படின்னா வேற ஒரு படம். அந்த படம் பேர் என்னால சொல்ல முடியல. பட் அந்த படத்தோட டைரக்டர் சொன்ன வச்சுக்க எனக்கு என்ன அதனால என்ன அப்படின்ட்டு, ஏன்னா அவரு எப்படியா யூஸ் ஆகட்டுமே உனக்கு அப்படின்ட்டு. என் காதல சொல்லுங்க என்ன படம்னு சொல்றேன். இதுல மைக் இருக்கு, கடுகளவு கசச்சிருந்தாலும் கண்டென்ட் ஆயிருக்குமே. உங்களுக்கு சேர்ந்துற வேலை செய்யணும் பாருங்க. நான் போனவனே சொல்றேன், கட் பண்ண உடனே. அப்புறம் நீங்க வந்து உங்க ஃப்ரெண்டு கூட இருக்க போட்டோவா இது? தங்கதுரை கூட இருக்க அண்ணன். ஓகே, தங்கதுரை அண்ணன் கூட இருக்க போட்டோ போட்டு ஆஃப் ஸ்கிரீன் காமெடி ஆல்வேஸ் குட் கலாய்க்கிறாரு, வேற ஒண்ணும் இல்ல. டக்குனு கண்டுபிடிச்சு இவர் எடுக்கிறாருன்னா வேற எதுக்காக எடுக்க போறாரு? நான் வந்து இப்போ எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் சொல்றேன், ஈவன் முஸ்தபாலையும் சரி, நீங்க சின்னதா பண்ணிட்டு போற சில விஷயம் கூட அவ்வளோ நல்லா ரசிக்கிற மாதிரி இருக்கு. பெருசா பண்ணும்போது தான் ஒரு மாதிரி இருக்கு. என்ன தம்பி எல்லாத்தையும் இப்படி பண்ணிக்கிட்டே இருந்தா நம்ம தான் இப்போ பேசிக்கணும், நம்ம என்ன பண்றது? ஓகே, என்னன்னா நமக்கு ஆஃப் ஸ்கிரீன்லயே அதை சொல்ல மாட்டாங்களே. பஞ்ச் வந்துச்சு, சரி நம்ம எல்லாம் ஒரு எதுக்காக சொல்லிட்டு. சிறப்பு. ஸோ சிறப்பு. அண்ட் பிரவீன் அவர்களுக்கான எஸ் டைரக்டருக்கு வந்திருக்க கமெண்ட்ஸ். எஸ் அவர் ஆனால் நீங்கள் சோஷியல் மீடியாலே இல்லையோ? இல்லை, நான் சும்மா கோவிட்ல போர் அடிக்குதுன்னு பண்ணேன். சும்மா 3 போஸ்டோ 4 போஸ்டோ போட்டிருக்கீங்க. அதுவும் இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் யாரும் சொல்லி உங்களுக்கு கண்டிப்பா ஒரு ப்ரொஃபைல் இருக்கணும் அப்படி சொல்லி ப்ரமோஷன் பண்ணணும். நீங்க தான் பார்த்துக்கணும் ப்ரமோஷன். டோட்டல் இது வந்து ட்ரெய்லருக்கு கீழே வந்த கமெண்ட்ஸ். ஸோ அதுலேருந்து எடுத்திருக்கு. ஃபெமினா அப்படின்றவங்க டோட்டல் என்கேஜ்மெண்ட் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு பெரிய கிரெடிட். முதல் முறையாக படம் பண்ணும்போது நீங்கள் இத்தனை வருஷமாக நீங்கள் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கீங்க சினிமாவுக்குள்ளே, ஏதாவது ஒரு இடத்துல நம்ம தடம் வச்சணும்னு. அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி யூஎஸில் படித்து அங்கேருந்து வந்து சினிமாவிங்க நீங்கள் என்னெல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? உங்களுடைய சினிமா என்னெல்லாம் பேசணும்? இந்த சப்ஜெக்ட்னு இல்லை, பர்டிகுலர் சப்ஜெக்ட் இல்லை, ஒரு கமர்ஷியலாக இப்போ நம்ம ஒரு படத்துக்கு பண்ணோம், இன்னும் காமெடி படம் எடுக்கணுன்றது ஒரு பெரிய ஆசை தான். இருக்கிற சேலஞ்சிங்கான விஷயம் அதுதான். நம்ம வந்து சீரியஸாக ஒரு படம் எடுக்கிறோம். இது ஏன்னா அதில் வெறும் கதை மட்டும் தான் போகும், இதில் எவ்ரி ஃப்ரேம் நமக்கு ஒர்க் அவுட் ஆகணும் காமெடின்றப்போ. அது ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும். ஸோ அதை பண்ணணுன்றது தான் ரொம்ப ஆசையாக இருந்தது. அது கூட கமர்ஷியல் ஐட்டம் நமக்கு எப்போ பட்ஜெட் பெருசாக கிடைக்க அது மாதிரி பெரிய படங்களாக பண்ணணும் அப்படின்றது தான் ஆசை. அதில் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வளர அதில் என்னென்ன சேர்க்க முடியுமோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம். ஹியூமர் வந்து ஒரு அடிநாதமாக இருக்கும், இருக்கணும், கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு. ஏன்னா எனக்கு பொதுவாக காமெடி படம் பார்க்கும்போது இவ்வளோ பேர் சிரிக்கிறாங்களா, அவ்வளோ பேர் சந்தோஷப்படுத்த முடியுமா அப்படின்றது ஒரு பெரிய விஷயம். இப்போ இங்கே கூட இப்போ நம்ம வேற ஏதோ ஒரு இடமா இருந்தால் கூட இவ்வளோ சிரிச்சு ஜாலியாக இருக்க முடியாதுல்ல. எதுவாக இருந்தாலுமே அந்த சிரிக்கிறதுனால இருக்கிற அதுக்குன்னு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவிட்டி இருக்குல்ல. யார் எவ்வளோ பிரச்சனையில் இருந்தாலும் அவங்க கட் பண்ணுவார் ப்ரோ, இது வராது. ஆமாம், அது தெரியும் எனக்கு. அவருக்கு அது இது கிடைக்கல, கண்டென்ட் கிடைக்கல. 21வது ரீலாக இருக்கும், ஸோ வராது. சூப்பர். நீங்க நினைக்கிற மாதிரியே நிறைய நல்ல படங்களை, நிறைய ப்ராஜெக்ட்ஸ் உங்களுக்கு அமையணும், அதுக்கான வாழ்த்துக்கள். ஸோ இப்போ நம்ம போகிற செக்மெண்ட் பேர் வந்து எக்ஸ்பெக்டேஷன் விசஸ் ரியாலிட்டி. இது மீம்ல நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஒரு விஷயம் யோசிப்போம், ஆனால் அது என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருக்குமே நான் ஒரு விஷயம் வச்சுருக்கேன். அதில் எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்குது, உங்களுக்கு ரியாலிட்டி எப்படி இருந்துச்சு, இப்போ ரியாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்ல போகிறீங்க. ஓகே, யார்கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம்? நான் இவர்கிட்ட பெரியவர்கிட்ட. சீனியர் இந்த இன்டர்வியூல இவருக்கு இப்படி ஒரு கம்ஃபர்ட் கிடைச்சிருச்சுல. இவர் டே 1ல இருந்து அப்படியே சொல்றாரு, அப்படி ஒரு क्वेश्चन பண்ணிக்கிறாரு, என்ன பையன் அப்படின்னு. இல்ல ஒவ்வொன்றா போவோம். ஃபர்ஸ்ட் உங்கள்ட்ட. சரி, ஓகே. கோஸ்டார் ஹீரோயின் எக்ஸ்பெக்டேஷன் ரியாலிட்டி. ஏன்னா இப்போ எல்லாரும் இன்டர்வியூல எனக்கு ஹீரோயின்ஸ் நடிக்க மாட்டேங்கிறாங்க அப்படி ஒன்று சொல்ல, அது ட்ரெண்ட் ஆகுது. இல்ல அது உண்மைதான். அது அப்கோர்ஸ் அதுவும் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் படம் ஹீரோவா நடிக்கிறவங்க வேற, ஆமணினா இருந்து ஃபர்ஸ்ட் படம் ஹீரோவா வரும்போது அந்த இது இருக்க தான் செய்யுது. அதனால நான் வந்து இந்த எக்ஸ்பெக்டேஷன் ரியாலிட்டியை விட நான் என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு கிடைச்சதான் எனக்கு சூப்பர் அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். அதனால நான் எதிர்பார்த்ததை விட இவங்க நல்லா பண்ணாங்க, நல்லா அழகா இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறேன். இருந்தாலும் இந்த ஹீரோயின் விஷயம்னாலும் இன்னொரு இது இருக்கு, அதனால சொல்றேன். ஆம்பளை படம் வந்து பாத்தீங்கன்னா 3 பேர் இருப்போம். நான், விஷால் ப்ரோ, வைபவ் ப்ரோ, நாங்கள் 3 பேர் அந்த அண்ணன் தம்பிங்க. 3 பேருக்கும் பேர் இருக்கு படத்துல. இப்போ இவங்க 2 பேருக்கும் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இவங்க 2 பேருக்கும், மீதி எனக்கு மட்டும் தேடிட்டு இருக்காங்க.
ஸோ ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் அது இல்லைன்னு சொல்லிட்டு வேற இடத்துல வேற போர்ஷன் அந்த இதை தூக்குறது அந்த மேட்டர் போயிட்டு இருக்கு கோயில். அப்போ அலிஷா பட் அப்படின்னு ஒரு பொண்ணை யாரோ வந்து இவங்க சைட்ல இருந்து பார்த்துருக்காங்க. பார்த்த உடனே ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்போ நாங்கெல்லாம் ஷூட் முடிச்சுட்டு சுந்தர்சி சார் நாங்களாம் உட்காந்து பேசிட்டு இருக்கோம். அப்போ அந்த மேனேஜர் ஃபோன் பண்றாரு. ஃபோன் பண்ணிட்டு சார் அது அந்த பொண்ணு அலிஷா பட் எதாவது சொன்னீங்கல்ல, அதை பார்த்தேன் இந்த விகடனில் அட்டைப்படத்தில் வந்திருக்கு, அது ஒன்றும் அவ்வளோ பெருசாக நல்லா இல்லையே சார், என்ன சார் அப்படின்னு. இவர் என்ன லவுட் ஸ்பீக்கர்லாம் பேசிட்டு இருக்கோம். சார் என்ன சார் அந்த அலிஷா பட் ஃபோட்டோ எப்படி சார் இதில் வரப்போகுது, விகடனில் எப்படி சார் வரும், ஒரு வாங்கிட்டு வர சொல்லுங்க, அசிஸ்டன்ட் வாங்கிட்டு வர சொல்லி வாங்கிட்டு வந்து பார்த்தா ஆலியா பட். அத நல்லா இல்ல சொல்லி கேட்டாரு. நல்ல வேலை நீ யோசிச்சு பாரு, இங்க நம்பர் வாங்கி போன் பண்ணி அரே தும் இந்த மாதிரி ஆம்பளை மூவி சதீஷ் காமெடி ஹீரோ பேர் கேட்டு ஓகே ஐ வில் கிவ் லைஃப் அந்த மாதிரி சொல்லியிருந்தாருன்னா அவரே ஓகே சொல்லிட்டாரு. நீங்க அந்த மாதிரி ஒரு சம்பவம் ஒன்று நடந்தது. ஓகே சோ எக்ஸ்பெக்டேஷன் வந்து அலிஷா பட், ரியாலிட்டி வந்து ஆலியா பட். ஆமா பாருங்க, அலிஷா பட் நினைச்சு எனக்கு ஆலியா பட் தான் கிடைச்சதுன்ற மாதிரி ஆலியா பட் தான் கிடைச்சது. ஓகே நீங்க சொல்லுங்க சரியா சார். சேலரி, எக்ஸ்பெக்டேஷன், ரியாலிட்டி. எக்ஸ்பெக்டேஷன்னா நம்ம என்ன இது இல்ல இவ்வளவு எதிர்பார்த்தீங்க எவ்வளவு கிடைச்சதுன்றாங்க. இவ்வளவு எதிர்பார்த்தேன், அது கண்டிப்பா சம்மந்தமே இருக்காது. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் ஆப்வியஸ்லி. ஓகே எவ்வளவுன்னு கேக்குறீங்களா? இப்ப எதிர்பார்க்கிற இடத்துல நம்ம கிடையாது இல்ல, சேலரியே கிடைக்காது. அதான முதல்ல எதிர்பார்க்கிற இடத்துல நம்ம கிடையாது, கொடுக்கறத வாங்கி நடிக்க வேண்டியதுதான். சம்பளம் கொடுப்பாங்கன்னு நினைச்சா சம்பளம் கொடுக்கல. நான் வந்து ப்ரோ இதுல ஒரு 5 லட்சம் கொடுப்பேன்னு எதிர்பார்த்தேன். பட் இவங்க 25 லட்ச ரூபா கொடுத்துட்டாங்க. எப்படி இதை விட அது அப்படி நடிப்பை பார்த்து எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டாங்க அப்படி சொல்றாரு. சரி அப்ப அதை விட்டுருவோம். சினிமா லைஃப், எக்ஸ்பெக்டேஷன், ரியாலிட்டி. ஓகே சினிமா லைஃப் நீங்க உள்ள வந்தப்ப ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், இங்க வந்தோட ஒரு ரியாலிட்டி தெரிஞ்சிருக்கும். அது என்ன? சன் மியூசிக்ல நான் வந்து ஆங்கர் ஆகணும் அப்படின்றதான் ஃபர்ஸ்ட் என்னோட விருப்பம், ஆசை எல்லாமே இருந்துச்சு. ஆனா ஒன்ஸ் ஆங்கர் ஆனதுக்கு அப்புறம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னன்னா, ஓகே சன் மியூசிக்ல ஆங்கர் ஆயிட்டோம், அவ்வளவுதான் தமிழ்நாடு ஃபுல்லா தெரிஞ்சிருவோம், இன்னும் அதிகபட்சம் ஒரு 3 மாசம் ஏதாவது டேரக்டர் ஃபோன் பண்ணுவார், ஹீரோ ஆயிடும் அப்படின்றது தான் எதிர்பார்ப்பா இருந்துச்சு ஆக்சுவலா. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி தான் அந்த சன் மியூசிக் ஆங்கர்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஒரு வேல்யூ. ஆனா அங்க இருந்து நான் எதிர்பார்த்தது 3 மாசம். ஆனா கிட்டத்தட்ட என்னோட ஃபர்ஸ்ட் படம் வரத்துக்கு பார்த்தா அங்க இருந்து 8 வருஷம் ஆச்சு. 8 இயர்ஸ் ஃபர்ஸ்ட் படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு. ஆனா அந்த ரிலீஸ் கூட நம்ம எதிர்பார்த்ததுல 10% கூட இல்லை. நல்லா வந்த படமே அந்த கொண்டு போய் பொசிஷன் பண்ணி சேர்க்கறது இருக்குல்ல, பா அதோட ஜேர்னி வந்து அதோட ஹார்ட் ஹிட்டிங் ரியாலிட்டி. அது வந்து அதை தாண்டி வரத்துக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு. அது வந்து எங்கேயோ இருக்கு, நம்ம எக்ஸ்பெக்டேஷன் ரியாலிட்டிக்கும் பார்த்தா எங்கேயோ இருக்கு. பட் வந்துருவோன்ற நம்பிக்கை இருக்கு. நிச்சயமா நிச்சயமா நிச்சயமா. அதனாலதான் சினிமால ஜெயிக்கிறவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோன்றத பதிவு பண்ணிட்டே இருக்காங்க. நீங்க என்னடா கஷ்டப்படுறீங்க, நீங்க என்னடா கஷ்டப்படுறீங்கன்னு நம்ம சொல்லக்கூடாதான் போடுது எனக்குமே. ஏன்னா அவங்களுக்கு வந்து அது நம்மளுக்கு ஏன்னா படுற அசிங்கங்கள் அவ்வளோ, அவமானங்கள் அவ்வளோ. இப்போ வந்து ஒரு ஹீரோயின்லாம் அந்த மேட்டர் சொன்னதுனால சொல்றேன், ஹீரோயின் விஷயம் சொன்னதுனால சொல்றேன், எதுக்குன்னே தெரியல இவர் கூடிய சான்ஸ் ப்ளீஸ் என்னை இப்போ அந்த மாதிரி கேட்கவே கேட்காதீங்க. ஏன் நான் கேட்டேன் அந்த பியர் அவர் கோஆர்டினேட்டர் கிட்ட, ஏன்னு மட்டும் கேளுங்க. ஐயோ வேணவே வேணாம் அப்படி, ஏன்னே தெரியல, எதுக்குன்னே தெரியல. அவங்க லெவல் வந்து அவங்க வேற எங்கேயோ நினைச்சிட்டு இருக்காங்க. அதனால வந்து நம்மள அப்படியே டோட்டலா அப்படி பாக்குறாங்க. அது ரியாலிட்டி இருக்கு. அதெல்லாம் உண்மையிலே அதனாலதான் அந்த வெற்றியை எல்லாரும் கொண்டாடணும்னு ஆசைப்படுறாங்க. அந்த வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் போது அது உங்களை விட மற்றவங்களுக்கு ரொம்ப பெருசா தெரியுது. நிச்சயமா அது கிடைக்கணும் இன்னும் நிறைய. அது யாருன்னு இப்ப சொல்றீங்களா அப்புறமா சொல்றீங்களா? நீங்க அந்த படத்து பேர் இப்ப சொல்றீங்களா வேண்டாம் உங்களுக்கு எதுவுமே ஒண்ணு கிடைச்சாலும் கண்டென்ட் என்ன கார்னர் பண்றதா நினைச்சு அதை கெடுத்துக்கிட்டாரு. இதெல்லாம் இப்ப ரொம்ப சகஜம். பேர் சொல்றதுனால ஒண்ணும் அவங்களும் தப்பான எப்படி எப்படி ஐயோ எல்லா பக்கமும் ஆங்கரா உட்கார்ந்துருந்தா நான் என்ன பண்றது? இல்ல இப்ப நம்ம அவங்க பேரை சொன்னா அவங்க பெருசா தெரியுவாங்க. நம்ம வந்ததுக்கு அப்புறம் சொன்னா அப்புறம் அவங்களுக்கு நம்ம யாருன்னு தெரியும். இது நீங்க பேர் சொல்லியிருந்தாவே இவ்வளவு யூஸ் போகாது. இந்த மேட்டர் நல்ல யூஸ். இப்ப டேக் அப்படின்னு போட்டு எல்லாரையுமே இல்ல ஆடியன்ஸ் வந்து உங்களுக்கு யாரா இருக்கும் ஒரு க்ளூ கொடுக்குறாங்க. அவங்க பேர் டீல ஆரம்பிக்கும். அரே வா த்ரிஷாவா? அதுதான் சொல்ல முடியும், டீம் தான் சொல்ல முடியும். உங்களுக்கு ஏன் த்ரிஷா ஞாபகம் வந்துச்சு? எனக்கு டீல தெரிஞ்ச ஒரே பேர் அவங்க தான். நீங்க ஏதாவது சொல்லுங்க. தெரியாது. ரமணாவும் டீ தான். சரி ஓகேண்ணே. சிறப்பு. அண்ட் எஸ் நிறைவா பிரவீன் பிரதர், தமிழ் சினிமா உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் ரியாலிட்டி அஞ்சிகாவா? விஷால் வெளுத்துடுவாரு தெரியும். அது டீல் ஆரம்பிக்கும். ஓகே. ஓ தன்சிகாவா? ஆமா.
நீங்க பேசிட்டே இருக்க ஃபுல் எபிசோட் இதே யோசிச்சுட்டு இருப்பாரு போல. டீன யாரு வேற யாரு தானியா ரவிச்சந்திரன். வாய்ப்பு இருக்கு, அதுதான் கரெக்ட். அதுதான் யோசிச்சு பார்த்தா செட் ஆகிற மாதிரி இருக்கு. ஏன்னா கண்டிப்பா அவங்க த்ரிஷாவை போய் கேட்டிருக்க மாட்டாங்க, தமன்னாவையும் கேட்டிருக்க மாட்டாங்க. தானியாக்கு தான் வாய்ப்பு. நிஜமால இல்ல அந்த பேரு. ஓகே அது கூட அடுத்த விட்டுட்டேங்க அவரு இது செக்மெண்ட் கண்டுபிடிக்க விட மாட்டீங்க. சொல்லுங்க ப்ரோ. டேக் தி டி ஆக்ட்ரஸ். நீங்க இது கரெக்டான பதிலாம் தெரியல. அதாவது என்னன்னா இப்போ சமீபத்தில் இந்த காந்தாரா படம் வந்தது. அப்போ எல்லாம் யாரும் தமிழில் இந்த மாதிரி படம் எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக பார்த்தா நம்ம எடுத்த படங்கள்லாம் பார்த்தா நம்மள இந்தியனாக இருக்கட்டும் இல்லை எந்திரனாக இருக்கட்டும் இதெல்லாம் நம்ம வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துட்டோம். ஸோ இன்னைக்கு வந்து நம்மள வந்து முன்னொரு இண்டஸ்ட்ரியோட கம்பேர் பண்ணுறதுன்றது வந்து கரெக்டான விஷயம். காந்தாரா மாதிரி படம்னா அப்படி சொல்லுங்க நீங்க. இந்தியன் அதாவது வேற மாதிரி ஜானரா இந்த மாதிரிலாம் யோசிக்கல அப்படின்றது தான். அதான் முன்னாடியே நம்ம அந்த மாதிரி பெரிய படங்கள் பண்ணியிருக்கோம். ஆமாம், அந்த மாதிரி நிறைய சப்ஜெக்ட்ஸ் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து அதை பிளேமிங்காக வந்து சொல்றது இன்னைக்கு அதில் இல்லை அப்படின்னு சொல்றதுன்றது வந்து அது அவ்வளோ இதுவாக இல்லை. உண்மைதான் அது. இன்னைக்கு இருக்க பசங்களுக்கு ஒருவேளை இல்லையோன்னு கூட தோணும். ஆனால் இவங்க போய் படிக்க வேண்டிய பாலச்சந்தரும் பாக்யராஜும் பாரதி ராஜாவும் எவ்வளோ இருக்குது அப்படின்றது அவங்களுக்கு கொஞ்சம் பின்னாடி போய் பார்த்தா தான் பாலுமேந்திரா மகேந்திரன் எவ்வளோ பேர் இருக்கு. அதுக்கு முன்னாடி ஸ்ரீதர் சார்லேருந்து ஆரம்பித்து எவ்வளோ ஜாம்பவான்கள் நிறைந்த இடம், எவ்வளோ பெரிய விஷயங்களெல்லாம் அப்போவே எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி சினிமாவில் பேச தயங்குறதெல்லாம் அன்னைக்கே பேசியிருக்காங்க. ஸோ அவ்வளோ இருக்குது. நீங்களும் ஒரு ஏடியாக வந்து கோ டைரக்டராக இருந்து இன்னைக்கு டைரக்டராக இருக்கீங்க. அந்த உலகத்தை பற்றி சொல்லுங்கள். அதில் எக்ஸ்பெக்டேஷன் ரியாலிட்டி. அதில் நம்ம சினிமான்னு உள்ள வரும்போது எல்லாமே கிடச்சிரும், எல்லாமே இருக்கும் அப்படின்னு நினச்சோம். பட் அதில் ஒரு ரியாலிட்டின்றப்போ வந்து அதில் அந்த ஹைராக்கி சிஸ்டம் வந்து இப்போ இல்லை. அது ஆக்சுவலாக நான் வந்தப்போ வந்து ஒரு 10 years பேக் நான் ஐடியா. ஒரே நிமிஷம் ப்ரோ. தாப்சியா இந்த நண்பரை கொஞ்சம் சும்மா வடிவேல் சாரோட மீன் மாதிரி. இந்த நண்பர் வேற பார்த்தா உண்மையான பேரு கோச்சுக்க மாட்டாங்களா? இப்ப நீங்க சதீஷ் ப்ரோக்கு கால் பண்ணுவாங்க. அவனாவது ஒரு பேர் தான் சொன்னா, நீ பல பேர் சொல்றீங்க. இதுக்கு மட்டும் அவர் இல்லைன்னு சொல்லல, பட் வச்சுப்போம். இதுவும் இல்ல, தப்பு. இன்னும் யோசிச்சுதான் சொல்லு போச்சு. அடுத்து சொல்லு போச்சு. ஒரு ஸ்டெப் அங்க பாருங்க. அவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க நினைக்கிறீங்க? ChatGPT போய் கேக்குறாங்க டீல ஆரம்பிக்கிற தமிழ்ல ஆரம்பிக்கிற நடிகை எல்லாமே காலையில சும்மா இருக்கலாம். இவர் போட்டோ நடுவுல கவனிச்சே இல்லையா? டீல ஆரம்பிக்கிற நடிகை ChatGPT சொல்ல எல்லாருமே காலைல டீல தான் ஆரம்பிப்பாங்க. எப்படி இந்த நகைச்சுவைக்கு அமெரிக்கால நோபல் பரிசு கொடுத்திருக்காரு. ChatGPT தானே சொல்லிச்சு, நம்ம இல்லையா? அதனாலதான் அமைதியா இருந்தேன். ட்ரம்ப் எய்ம் பண்ணிட்டு இருக்காரு. சரி விடுங்க. சோ நீங்க சொல்லுங்க. இப்ப இது எக்ஸ்பெக்டேஷன் ரியாலிட்டியில ஹீரோ அப்படின்ற அந்த பொசிஷனை வெளியில இருந்து பார்க்க உள்ள ரியாலிட்டியில ஹீரோ எப்படி இருக்கு? உண்மையிலே நான் எக்ஸ்பெக்டேஷனே கிடையாது. நான் ஹீரோ அவன் கிடையவே கிடையாது. ஆனால் ட்ராமாவில் நடிக்கும்போது சம்மந்தமே இல்லாமல் கிரேசி மோகன் சார் ஒரு வாட்டி சொன்னார், நீலாம் ஹீரோ அவரோட அப்படின்னாரு. அது வந்து பெரியவர்கள் வாக்கு பலிக்குதுன்ற மாதிரி அது வந்து எதிரே பார்க்காத ஒரு விஷயம் தான் அது நடந்தது. ஸோ நான் எதிர்பார்க்கவே இல்லை ஹீரோவாக நடக்கும்ன்றது எதிரே பார்க்கல ப்ரோ. பட் நாய்ஷேகன் ஒரு நல்ல கம்பெனி மூலமாக வந்த ஒரு நல்ல கதை, நல்ல கம்பெனிக்கு போச்சு. ஸோ அதோட இது வேறு லெவலில் இருந்து அதே தான் காஞ்சூரிங் கண்ண பண்ணோம். ஸோ அந்த மாதிரி படங்கள் வரும்போது பரவாயில்ல, நல்ல படம் யார் நடித்தாலும் ஏற்றுப்பாங்க அப்படின்றத வந்து தமிழ் சினிமாவுக்கு வந்து இதாக இருக்குது. அதனால எனக்கு எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ எது கிடைச்சாலுமே எனக்கு ரியாலிட்டியை நான் ஏற்றுக்கிறத. ஆமாம் ஆமாம், சூப்பர். ஸோ நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு ரியாலிட்டி அப்படின்றது ஒரு ஃபேண்டசைஸ் ரியாலிட்டியாக தான் தெரியுது. ஆனால் ப்ரெஷர் ஏறி இருக்கா, பேர்டன் ஏறி இருக்கா? ப்ரெஷர் தான். ஆமாம், இல்லை எல்லாருக்கும் அதான் ப்ரோ. ஃபஸ்ட்டு ஜெயிக்கிற வரைக்கும் ஜெயிக்கணுங்கிற கஷ்டம், ஜெயிச்சதுக்கப்புறம் அதை தக்க வச்சுக்கணுங்கிற கஷ்டம் அது என்றைக்குமே இருந்துகிட்டே தான் ப்ரோ இருக்கும். அது இருக்கும்போது தான் நம்மளும் நிறையா இது பண்ணுவோம். அந்த ஒரு இதில் உட்காந்தோன்னு நினச்சோன்னா அது உட்காரல, அப்படி நினச்சோன்னா அது அவ்வளோதான். அது சூப்பர் 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 சூப்பர். ஓகே, வித் தட் வி கம் டு த எண்ட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன் விசஸ் ரியாலிட்டி. ஓகே, ஸோ நிறைய பேர் மாட்டுவாங்க அப்படின்னு நினச்சி இதை வச்சோம். பட் இப்போதைக்கு அவர் மட்டும் தான் மாட்டியிருக்காரு. நான் சொன்ன ஒரு பதிலுக்கு ஒட்டுமொத்த டீமே தேடுற மாதிரி ஆயிடுச்சு. இல்லையா தேஜாஸ்ரீயா சின்ன வீடா பழைய ஹீரோயின்லாம் உங்க ஷோ கூட ஒர்க் பண்ணி மாட்டேன்னு பத்தியா கண்டுபிடிச்சிட்டாரு இந்த ஷோக்கு இவ்வளவு ஒர்க் பண்ணலன்னு. ஷோவோட தரம் புரண்டு ஷோ வேற எங்கேயோ போயிட்டு இந்த ஒண்ணு வந்துச்சுன்னா ஷோ எங்கேயோ போயிடும். வாங்க வாங்க, அவங்க யாருன்னே தெரியல, அவங்க தமிழரசின்னு ஒரு பொண்ணுங்க அப்படின்ட்டு நீ சொன்னதை வச்சு நாங்க தேடி எங்கேயோ போனா. அவர்தான் இப்ப சொன்னா அவங்க டாப்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டாரு. இப்ப சொன்னா எல்லாரும் தெரியும். தூத்துக்குடி ராதாவா போச்சு. இப்ப சுப்பிரமணி மாதிரி தேவகோட்டை ராதா தூத்துக்குடி ராதா கேட்க போறாங்க. என் பேரை கேட்டா உனக்கு அந்த மாதிரி ஐயோ, தூத்துக்குடியில 2 தேட்டர்ல படம் வேற ஓடுது போறாங்க.
இன்னொன்னு அவருக்கு ஏன் அந்த ஊர் ஞாபகம்? எத்தனையோ ஊர் இருக்கு தமிழ்நாட்டுல. அவருக்கே ஏன்னா அந்த தூத்துக்குடி. கொத்தனார் சாங் ரொம்ப தூத்துக்குடி கொத்தனாருன்ற சாங் ரொம்ப விரும்பி கேட்டிருப்பாரு இவர்கிட்டே விஜய். இல்ல நான் அவர்கிட்ட சொன்னேன் படத்துல யூஸ் பண்ணலான்னு. இந்த பாட்டு ரொம்ப ஃபேமஸா இருக்கு, அந்த படத்துல யூஸ் பண்ணல. என்ன பாட்டு bro? பாடுங்க. ஃபேமஸ் ஆகாது. என்ன பாட்டு பாடுங்க? இது இப்பெல்லாம் பாடுறாங்க, நீ கேஷுவலா வந்து பாடுறாங்க. அது இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் தான். பாடி லாங்குவேஜ்ல பாருங்க. எல்லாரும் இதெல்லாம் பண்றாங்க, நல்லதா இருக்கு. சொல்லுங்க, அது என்ன தூத்துக்குடி கொத்தனாரு? அது எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து தூத்துக்குடி கொத்தனாரு, தூரம் கொத்தனாரு. அடுத்தது போ. ஓகே, வித் தட் we come to the end of அந்த expectation versus reality. இப்ப ஆடியன்ஸ் எக்ஸ்பெக்ட் ரியாலிட்டி என்னன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி கேட்ட இந்த ரவுண்டு ரொம்ப நல்லா இருக்கு. சரி சரி, நல்லா தான் இருக்கு. அதான் ரொம்ப நல்லா இருக்குன்னு தான் சொன்னேன். இது படம் பேர் படிக்காதவன். ஏங்க உங்களோட turn அவர்தான் ஏங்க இப்படி பண்றீங்க? இருக்குல்ல இந்த மாதிரி சொன்னா எக்ஸ்ட்ரா மார்க் கொடுக்க மாட்டீங்களா? அடுத்ததா கொஞ்சம் இது என்னன்னு முதல்ல நீங்க அதனால கண்டுபிடிங்க. வெளியே போயிட்டேன் நானு. நான் கண்டுபிடிச்சேன். நோ பஸ்ஸா கொஞ்சம் படி. நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணோம். அடேங்கப்பா. நடுவுல கொஞ்சம் ப்ரோ நீங்க அங்க நின்னாதான் கண்டுபிடிக்கிறீங்க. இங்கே நிக்கிறாங்க வரல. அத்தான் வருவாக ஒரு முத்தம் கொடுப்பாக உனக்கு வச்சு கூச்சம் அதில் நீ ருசிப்பாக. கல்யாணமால அது கல்யாணத்துல ஒரு ஒரு ஃப்ளோல வந்து சர்ப்ரைஸா ஒன்று எடுத்துட்டு வருவேன், ஆனா அவங்களுக்கு அது சர்ப்ரைஸா இருக்காது. சூப்பர் டே, புரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு 26 எபிசோட் ஆயிருக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு அவனுக்கு. Milky Mist Black Sheeps 2020 with RJ Vignesh.